ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து பிவிசி பைப் வச்சு ஒரு சூப்பரான வாட்டர் பம்ப் எப்படி செய்கிறது அதை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளீஸ் கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் இந்த வாட்டர் பம்ப் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். டிசி மோட்டர் 775 ஒன்று வேணும். அதுக்கப்புறம் 63 mm ரெடியூசர் வேணும். அந்த ரெடியூசருக்குள்ளே கரெக்டாக பொருந்துற மாதிரி ஒரு கனெக்ட் வேணும். அடுத்து பிவிசி பைப்பு 2 இன்ச்சு பிவிசி பைப், அது வந்து 1.5 அடியாச்சு வேணும். அந்த பிவிசி பைப்புக்கு ஏற்ற எண்டு கேப் வேணும். லாஸ்ட்டாக 20 mm பிவிசி பைப் ஒரு அடிக்கு வேணும். அந்த சின்ன பிவிசி பைப்பில் பொருந்த மாதிரி கனெக்ட் வேணும். அவ்வளோதாங்க. இதாங்க வாட்டர் பம்ப் செய்கிறதுக்கு தேவையான முக்கியமான பொருட்கள். வாங்க வாட்டர் பம்ப் செய்ய ஆரம்பிக்கலாம். முதல்ல என்ன பண்ணுறேன்னா, பிவிசி பைப்பையும் ரெடியூசரையும் ஜாயின் பண்ண போகிறேன். அதுக்காக ரெடியூசரில் சின்னதாக ஓட்ட போட போகிறேன். அந்த பிவிசி பைப்பையும் சைடில் கட் பண்ணுறேன். அதுக்காக தான் வளைய மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். எதுக்காக பிவிசி பைப்பை சைடில் கட் பண்ணோம்னா, ஓட்டை பெருசாக இருந்தால் தான் தண்ணி வரதுக்கு பாதை பெருசாக இருக்கும், தண்ணியும் கொஞ்சம் ஃபோர்ஸாக வரும். அதுக்காக தான் சைடில் கட் பண்ண போகிறேன். நீங்களும் அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி எடுத்த பிவிசி பைப்பில் பிசுறு அதிகமாக இருக்குது. சர்ஃபேஸ்லாம் அன்ஈவனாக இருக்குது. இதை எப்படியே ரெடியூசரில் பொருத்த முடியாது. சர்ஃபேஸை சமப்படுத்துறதுக்காக சாண்ட் பேப்பர் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பிவிசி பைப்போட எல்லா பகுதியும் வந்து ரெடியூசரில் கரெக்டாக டச் ஆகணும். சின்னதாக ஒரு கேப்பு கூட இருக்கக்கூடாது. கேப் இருந்தால் அது வழியாக தண்ணி லீக் ஆகுங்க. அதனால் கேப் இல்லாத அளவுக்கு இருக்கணும். அதுக்காக என்ன பண்ணுறேன்னா, சாண்ட் பேப்பரை வந்து அந்த ரெடியூசர்லேயே சுற்றிட்டு அதுக்கப்புறம் பிவிசி பைப்பை அந்த ரெடியூசர்லேயே வச்சு தேய்ச்சி எடுத்துக்கிறேன். அப்போ தான் கரெக்டான பொசிஷன் கிடைக்கும். இப்போ பிவிசி பைப்பு ரெடியூசரும் கரெக்டாக போடுறது, எந்த கேப்புமே இல்லைங்க. அடுத்து என்ன பண்ணோம்னா, ரெடியூசரில் வந்து தண்ணி வரதுக்காக ஓட்டை போடணும். ஓட்டையோட அளவு வந்து பிவிசி பைப்போட 1 mm 2 mm குறைவாக தான் இருக்கணும். அதனால் பிவிசி பைப்பை ரெடியூசர் மேலே வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ண இடத்துக்குள்ளே தாங்க ஓட்டை போடணும். அதை தாண்டி அளவு போயிடக்கூடாது, தண்ணி லீக் ஆகும். அதனால் கரெக்டாக ஓட்டை போட்டுக்கோங்க. ஓட்டை போடுறதுக்கு முதல்ல நான் ட்ரில்லை வச்சு ரெடியூசரில் 4-5 ஓட்டை போட்டு அதுக்கப்புறம் கிரைண்டிங் பிட்டை யூஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து கிரைண்ட் பண்ண போகிறேன். அவ்வளோதாங்க, ரெடியூசரில் ஓட்டப்படாச்சு. சின்ன சின்ன பிசு இருக்க சாண்ட் பேப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். அடுத்து பிவிசி பைப்பு ரெடியூசரையும் ஜாயின் பண்ண வேண்டியது தான். அதுக்காக நான் சூப்பர் க்ளூ வச்சு ரெண்டுத்தையும் ஸ்ட்ராங்காக விட்டுறேன். ஒட்டும் போது எந்த கேப் இல்லாமல் பார்த்து விட்டுங்க. சின்னதாக கேப் இருந்தாலும் அது வழியாக தண்ணி லீக்காக வாய்ப்பு இருக்குது. அதனால் கேப் இல்லாமல் பார்த்து ஒட்டிக்கோங்க. இப்போ ரெடியூசரும் பிவிசி பைப்பும் ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, ஒட்டின ஜாயிண்ட் மேலே அரால்டு பேஸ்ட் அப்ளை பண்ண போகிறேன். எதுக்கான வாட்டர் லீக்கேஜ் சுத்தமாக இருக்காது. அதே மாதிரி ஒட்டினது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக அரால்டு பேஸ்ட் யூஸ் பண்ணுறேன். 2 பேஸ்ட்டையும் சமமாக எடுத்துக்கிட்டு 3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் ஸ்ட்ராங்காக ஒட்டும். மிக்ஸ் பண்ண பேஸ்ட்டை என்ன பண்ணுறேன், அந்த ஜாயிண்ட்லலாம் அப்ளை பண்ணுறேன். உள்பக்கமும் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். வாட்டர் லீக்கேஜ் எங்கேயும் இருக்காது. அடுத்து என்ன பண்ணுறேன்னா, பெரிய பிவிசி பைப்பு 2 இன்ச்சு பிவிசி பைப்பு எடுத்து அதில் 28 mm மார்க் பண்ணுறேன். அளவு எடுக்கும்போது கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க, மிஸ் ஆகக்கூடாது. ஸ்கேலில் வச்சு அந்த மார்க்கை வந்து ரவுண்டாக மார்க் பண்ணிவிட்டு அந்த பீஸை தனியாக கட் பண்ணி எடுக்க போகிறேன். 28 mm அளவுங்க. கட் பண்ணி எடுத்த பிவிசி பைப்பில் சின்ன சின்ன பிசுலாம் இருந்துச்சு. அதெல்லாம் சாண்ட் பேப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். சர்ஃபேஸ் நல்லா சமமான அளவுக்கு தேய்க்கணும். அதுக்கப்புறம் அந்த 28 mm பிவிசி பைப்பை ரெடியூசரில் சொருவிட்டு தண்ணி வரத்துக்காக ஒரு ஓட்டை போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த அளவு வந்து அந்த பிவிசி பைப்பில் மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணும்போது அந்த தண்ணி வர ஓட்டையோட கொஞ்சம் பெருசாகவே மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மார்க் பண்ண இடத்த வந்து அந்த பிவிசி பைப்லேருந்து கட் பண்ண போகிறேன். அடுத்து அந்த 28 mm பிவிசி பைப்பை ரெடியூசரோட உள்பக்கமாக வச்சு ஜாயின் பண்ண போகிறேன். ஒட்டும் போது தண்ணி வர ஓட்டைக்கு எந்த டிஸ்டர்ப் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஒட்டினதோட பொசிஷன் மாறக்கூடாதுன்றதுக்காக பிவிசி பைப்போட சின்ன பீஸையை கிளிப் மாதிரி மாட்டி விட்டேன். எதுக்காக அந்த பிவிசி பைப்பை ரெடியூசருக்குள்ளே வச்சு ஜாயின் பண்ணுறோம்னா, மோட்டரோட பொசிஷனை தாங்க நேராக வச்சுக்கும். மோட்டரோட ரெக்கை எதுலேயுமே உரசாமல் பார்த்துக்கும். அதுக்காக தான் இது இங்கே ஜாயின் பண்ணியிருக்கோம். அடுத்து என்ன பண்ணுறேன்னா, ஒரு பிவிசி ஷீட்டை எடுத்துக்கிட்டு அதில் காம்பஸை வச்சு 63 mmக்கு ஒரு ரவுண்டு போடுறேன். 63 mmனா நீங்கள் காம்பஸில் அளவு எடுக்கும்போது 31.5 mm அளவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 50 mmல 2 ரவுண்டு போடுறேன். அப்போனா காம்பஸில் வந்து 25 mm அளவு எடுத்துக்கோங்க. அளவு எடுக்கும்போது சரியாக எடுத்துக்கோங்க. 1 mm கூடவோ குறையவோ கூடாது. அதனால் கரெக்டாக பார்த்து எடுத்துக்கோங்க.
அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா பிவிசி ஷீட்டில் போட்ட 3 ரவுண்டையும் கத்திரிக்கோலை வச்சு தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ண பீஸில் சின்ன சின்ன பீஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் சாண்ட் பேப்பர் வச்சு நல்லா தேய்ச்சிக்கிட்டேன். அதை 3 பீஸையும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணணும். ஒட்டும் போது பெரிய பீஸோட சென்டர் பொசிஷனில் அந்த சின்ன பீஸ் ரெண்டுத்தையும் வச்சு ஒட்டணும். அதுக்காக பெரிய பீஸில் வந்து 50 mmக்கு ஒரு ரவுண்டு போட்டிருக்கேன். அந்த ரவுண்டுக்குள்ளே வந்து அந்த சின்ன பீஸ் ரெண்டுத்தையும் ஒட்டும் போது ஆட்டோமேட்டிக்காக சென்டர் பொசிஷனில் வந்துடும். இப்போ அந்த 3 பீஸையும் ஸ்ட்ராங்காக ஒட்டியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்னா அந்த ரவுண்டோட சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணி அங்கே சின்னதாக ஓட்ட போடணும். இது 63 mm ரவுண்டு. அப்போ சென்டர் பாயிண்ட் வந்து 31.5 mm. அது ஸ்கேலை வச்சு மார்க் பண்ணி அங்கே சின்னதாக ட்ரில்லை வச்சு ஓட்ட போட்டுக்கிட்டேன். அடுத்த மோட்டருக்கு ஸ்க்ரூ போடுறதுக்காக அந்த ரவுண்டு பீஸில் 2 ஓட்டை போடணும். அந்த அளவை நான் எப்படி எடுக்கிறேன்னா காம்பஸ் வச்சு மோட்ரு கம்பிக்கும் ஸ்க்ரூ ஓட்டைக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் அளவாக எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ரவுண்டு பீஸில் சென்ட்ரல் ஒரு ஓட்டை போட்டு வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அங்கேருந்து காம்பஸில் எடுத்த அளவு வந்து சைடில் மார்க் பண்ணுறேன். 2 பக்கமும் மார்க் பண்ணுறேன். நான் மார்க் பண்ணது சரியாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக திரும்ப காம்பஸ் வச்சு மோட்டரோட ஸ்க்ரூ ஓட்டை 2த்துக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் அளவு எடுத்து நான் மார்க் பண்ணது சம்மா இருக்கான்னு செக் பண்ணேன். கரெக்டாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் அந்த 2 மார்க்கையும் வந்து ட்ரில்லை வச்சு ஓட்டை போட்டுக்கிட்டேன். சென்டரில் கொஞ்சம் பெரிய ஓட்டையாக வேணும், அதனால் வந்து கிரைண்டிங் பிட்டை வச்சு லைட்டாக கிரைண்ட் பண்ணுறேன். இப்போ அந்த ரவுண்டு பீஸில் வந்து சென்டரில் நமக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஓட்டை போட்டாச்சு. கிரைண்ட் பண்ணதில் சின்ன சின்ன பீஸெல்லாம் இருந்துச்சு. சாண்ட் பேப்பரை வச்சு அதெல்லாம் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த ரவுண்டு பீஸ் வந்து மோட்டரில் கரெக்டாக பொருந்து தான் ஒரு தடவை செக் பண்ணிப்போம். கரெக்டாக பொருந்துதுங்க. ஸ்க்ரூ போடுற ஓட்டையெல்லாம் கரெக்டான இடத்துல தான் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா ஒரு ரப்பர் டியூப் எடுத்து அந்த ரவுண்டு பீஸில் ஒட்ட போகிறேன். ஒட்டுறதுக்கு முன்னாடி அந்த ரப்பர் டியூப்பில் 3 ஓட்டை போடணும். எதுக்காகனா ஸ்க்ரூ போடுறதுக்கு 2 ஓட்டை, மோட்ரு கம்பி வெளியே வரதுக்கு ஒரு ஓட்டை. ஓட்டை போகிற இடத்த வந்து அந்த ரவுண்டு பீஸை வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். எதுக்காக இந்த ரவுண்டு பீஸில் வந்து ரப்பர் டியூப் ஓட்டுறோம்னா வாட்டர் லீக்கேஜ் ஆகி மோட்டருக்கு வரக்கூடாது, அதுக்காக தான் ரப்பர் டியூப் ஓட்டுறோம். இப்போ ரப்பர் டியூப்பில் ஓட்டை போட்டு எடுத்தாச்சு. ஓட்டை போட்ட அளவெல்லாம் சரியாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு தடவை மோட்டரில் பொருத்தி பார்த்து செக் பண்ணிட்டேன். எல்லாமே கரெக்டாக இருக்குது. இதுக்கப்புறம் ரப்பர் டியூப்பை வந்து அந்த ரவுண்டு பீஸில் ஒட்டலாம். அவ்வளோதாங்க, ரப்பர் டிப்பை ஸ்ட்ராங்காக ஒட்டியாச்சு. இதுக்கப்புறம் அந்த ரவுண்டு பீஸை வந்து மோட்டரோட ஜாயின் பண்ண வேண்டியதுதான். அதுக்கு முன்னாடி அந்த ரவுண்டு பீஸோட உள்பகுதியில் லைட்டாக க்ரீஸ் அப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி மோட்டர்லேயும் கொஞ்சம் க்ரீஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். எதுக்காகனா மோட்டர் ஸ்ட்ரக் ஆகாமல் ஹீட் ஆகாமல் ஓடணுன்றதுக்காக தான். இது அவசியம் இல்லை, உங்கள்கிட்ட இருந்தால் அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடைசியாக அந்த ரவுண்டு பீஸை மோட்டரில் கரெக்டாக பொருத்தி ஸ்க்ரூ போட்டு நல்லா டைட் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க, இந்த வேலை முடிஞ்சுச்சு. அடுத்து என்ன பண்ணுறேன்னா ஒரு பிவிசி ஷீட் எடுத்துக்கிட்டு அதில் காம்பஸை வச்சு 56 mmக்கு 2 ரவுண்டு போகிறேன். 56 mmனா நீங்கள் காம்பஸில் அளவு எடுக்கும்போது கரெக்டாக 28 mmல அளவு எடுக்கணும். 2 ரவுண்டை போட்டு முடித்த பின்னாடி ஒரு ரவுண்டோட எட்ஜில் மட்டும் 6 மார்க் பண்ணியிருப்பேன். எதுக்காக காம்பஸை வச்சு சுற்றி சுற்றி மார்க் பண்ணியிருக்கேன்றது நீங்கள் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். அதுக்கப்புறம் இந்த ரவுண்டுக்குள்ளே வந்து 24 mmக்கு சின்னதாக ஒரு ரவுண்டு போடணும். அப்போனா காம்பஸில் வந்து நீங்கள் 12 mm அளவு எடுக்கணும். அதே மாதிரி இந்த ரவுண்டுக்குள்ளே வந்து 20 mmக்கு சின்னதாக ஒரு ரவுண்டு போடணும். அப்போ காம்பஸில் வந்து 10 mmக்கு அளவு எடுக்கணும். எல்லா அளவையும் வீடியோவில் தெளிவாக காட்டியிருப்பேன். நீங்கள் அதை பார்த்து கரெக்டாக அளவு எடுத்துக்கோங்க. அடுத்து பிவிசி ஷீட்டில் போட்ட 2 ரவுண்டையும் வந்து கத்திரிக்கோலை வச்சு கரெக்டாக தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ண பீஸில் வந்து சின்ன சின்ன பிசர்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் சாண்ட் பேப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா அந்த கோடு போட்ட ரவுண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் சென்டரில் ஒரு சின்ன ஓட்டை போட்டால் மட்டும் போதும். ஆனால் அந்த பிளைனாக இருக்க ரவுண்டில் வந்து அதை மார்க் பண்ணியிருக்க அந்த சின்ன ஓட்டம் ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணணும். அதுக்காக கிரைண்டிங் பிட்டை வச்சு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிறேன்.
லாஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்த அந்த ரவுண்டு பீஸில் வந்து பிசுறு கொஞ்சம் இருந்துச்சு, அதெல்லாம் சாண்ட் பேப்பரை வச்சு நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா 18 mm ஒரு பிவிசி பைப்பை கட் பண்ணி எடுத்து அந்த பைப்பை வந்து வீடியோவில் காட்டியிருக்க மாதிரியே மார்க் பண்ணிக்கிட்டேன். எப்படி மார்க் பண்ணணும்னா அந்த ரவுண்டோட எட்ஜ் பகுதி டச் ஆகிற இடத்துல ஒரு மார்க்கு, அடுத்து உள்ளே இருக்க 20 mm சின்ன வட்டம் டச் ஆகிற இடத்துல ஒரு மார்க் பண்ணணும். இப்படியே சுற்றி மார்க் பண்ணிக்கிட்டேன். மார்க் பண்ண இடத்துல ஸ்கேலை வச்சு கோடு போட்டு அது எல்லாத்தையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா கட் பண்ணி எடுத்த அந்த சின்ன பீஸ் எல்லாத்தையுமே அந்த ரவுண்டு பீஸில் வச்சு ஒட்டுறேன். ஒட்டும் போது கரெக்டாக அந்த கோட்டில் வச்சு ஒட்டணும். அப்போ தான் கரெக்டான பொசிஷனில் இருக்கும், கரெக்டாக வேலை செய்யும். இதுக்காக தாங்க காம்பஸில் நம்ம முன்னாடி 6 இடத்துல மார்க் பண்ணோம். இப்போ தண்ணியை பம்ப் பண்ணி தள்ளுற ரெக்கையில் ஒரு பாட்டு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து என்ன பண்ணுறேன்னா சின்ன பீஸ் மேலே எல்லாத்தையுமே சூப்பர் க்ளூ அப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறம் இன்னொரு ரவுண்ட் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து இதில் ஜாயின் பண்ணுறேன். ஒட்டும் போது கரெக்டான பொசிஷனில் ஒட்டுங்க. டேரக்ஷன் லைட்டாக விலகுச்சுன்னா கூட மோட்ரு சுற்றும் போது எதுலையாக இடிச்சிட்ருக்கோம். அதனால் அந்த 2 ரவுண்டு பீஸையும் சமமாக பார்த்து ஒட்டிக்கோங்க. அவ்வளோதாங்க, தண்ணியை பம்ப் பண்ணி தள்ளுற ரெக்கை ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெக்கை பேர் இம்பலருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா சின்னதாக ஒரு டியூப் எடுத்துக்கிட்டேன். இந்த டியூப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷாம்பு பாட்டில், சானிடைசருக்குலாம் ஒரு சின்ன டியூப் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதாங்க. அதுக்கப்புறம் அந்த டியூப் என்ன பண்ணுறேன்னா இம்பலருக்குள்ளே சொருவி சின்ன பீஸை உள்ளே விட்டு வெளியே சமமாக கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் சூப்பர் க்ளூவை வச்சு இம்பலரையும் டியூப்பையும் நல்லா ஒட்டிட்டேன். இந்த டியூப்பை எதுக்காக இங்கே யூஸ் பண்ணுறோம்னா மோட்டரை இது வழியாக இம்பலரில் கனெக்ட் பண்ணும்போது நல்லா க்ரிப்பாக இருக்கும். அதுக்காக தான் இந்த டியூப்பை இங்கே யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதாங்க, நம்ம வாட்டர் பம்புக்கு தேவையான இம்பலர் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இதை மோட்டரோட இப்போ கனெக்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா மோட்டரையும் இம்பலரையும் ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரெடியூசருக்குள்ளே சொல்லி எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறேன். ரெக்கை சுற்றும் போது எங்கேயும் இடிக்குதான்னு செக் பண்ணேன். அது மாதிரிலாம் இல்லைங்க, எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் ரெடியூசருக்குள்ளே சூப்பர் க்ளூ அப்ளை பண்ணி மோட்டரை அதில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போ மோட்டரை வந்து ரெடியூசரில் ஸ்ட்ராங்காக ஃபிட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா திரும்ப சூப்பர் க்ளூ வந்து ரெடியூசரில் அப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறம் 2 இன்ச்சு பிவிசி பைப்பை வந்து ஒரு சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் ரெடியூசரில் ஸ்ட்ராங்காக ஃபிட் பண்ணுறேன். இந்த பிவிசி பைப்போட ஹைட் வந்து 8 சென்டிமீட்டர்லேருந்து 9 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா நம்ம செஞ்ச வாட்டர் பம்பு கரெக்டாக ஒர்க்காதா இல்லைன்றதை ஒரு தடவை செக் பண்ண போகிறேன். அதுக்காக 12 வோல்ட் டிசி அடாப்டர் எடுத்திருக்கேன். இது மூலியமாக தான் மோட்டருக்கு பவர் சப்ளை கொடுக்க போகிறேன். இதை எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா மோட்டரை ஆன் பண்ண பின்னாடி ரெடியூசரில் தண்ணி வெளியே வர பகுதியில் காற்று வரும். ஒரு பேப்பரை வச்சு பார்த்தா டிஃப்ரெண்ட் தெரியும். அதே மாதிரி ரெடியூசரில் தண்ணி உள்ளே வர பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே கையை வச்சு பார்த்தா காற்றை உரித மாதிரி ஒரு ஃபீல் வரும். நாம் செஞ்ச பம்பில் ரெண்டுமே ஒர்க் ஆகுதுங்க. பம்பு கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு எண்டு கேப் எடுத்து அதில் காம்பஸ் வச்சு ரேண்டமாக ஒரு ரவுண்டு போட்டேன். ஏற்கனவே மார்க் பண்ண மாதிரி காம்பஸ் வச்சு 6 இடத்துல அந்த ரவுண்டில் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ண எல்லா இடத்துலையும் ட்ரில்லை வச்சு ஓட்ட போட போகிறேன். எதுக்காக இந்த ஓட்ட போடுறோம்னா மோட்ரு ஹீட் ஆகக்கூடாது, காற்று போகணுன்றதுக்காக அந்த ஓட்ட போடுறோம். அதுக்கப்புறம் அந்த எண்டு கேப்பில் சைட்லையும் ஒரு ஓட்ட போட போகிறேன். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அடாப்டரோட ஃபீமேல் சாக்கெட்டை அங்கே தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு தான் அந்த ஓட்டை. இப்போ எண்டு கேப்பில் எல்லா ஓட்டையும் போட்டு முடிச்சாச்சு. எண்டு கேப்பு சமமாக இருக்கணுன்றதுக்காக அந்த கார்னர் பகுதியும் வெட்டி எடுத்துட்டேன். சின்ன சின்ன பிசெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் சாண்ட் பேப்பர் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா அந்த எண்டு கேப்பில் வந்து ஃபீமேல் சாக்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்காக சூப்பர் க்ளூ வச்சு ஃபீமேல் சாக்கெட்டை வந்து அந்த எண்டு கேப்போட ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிறேன். அவ்வளோதாங்க, எண்டு கேப்பையும் ஃபீமேல் சாக்கெட்டையும் ஸ்ட்ராங்காக ஒட்டியாச்சு. இதுக்கப்புறம் மோட்டருக்கு பவர் சப்ளை லைன் கொடுக்கலாம். அதுக்காக ஃபீமேல் சாக்கெட்டையும் மோட்டரையும் ஒன்றா வச்சு சால்ட்ரிங் பண்ண போகிறேன். எப்படி சால்ட்ரிங் பண்ணோம்னா மோட்டரில் சிவப்பு கலரில் ஒரு மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டெர்மினல் தான் மோட்டரோட பாசிட்டிவ் லைனு. அங்கே பாசிட்டிவ் கரண்ட் கொடுக்கணும், அதாவது சிவப்பு கலர் ஒயரை ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி இந்த பக்கம் இருக்க டெர்மினல் வந்து மோட்டரோட நெகட்டிவ் டெர்மினல், அங்கே நெகட்டிவ் கரண்ட்டை கொடுக்கணும், அதாவது கருப்பு கலர் ஒயரை ஜாயின் பண்ணணும். நீங்கள் வாங்குகிற எல்லா மோட்டர்லையும் இப்படி ஒரு மார்க் இருக்கும். அதை வச்சு பாசிட்டிவ் நெகட்டிவ் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம்.
பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டாக கனெக்ஷன் கொடுங்க. அப்போ தான் ஒழுங்காக வேலை செய்யும். நான் சால்டரிங் பண்ணும்போது கேமராவில் ஒழுங்காக கேப்சர் பண்ண முடியல. அதனால் முன்னாடியே தெளிவாக சொல்லிடுறேன், கரெக்டாக கனெக்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபீமேல் சாக்கெட்டையும் மோட்டரையும் ஒன்றா சால்டரிங் பண்ணி முடிச்சாச்சு. சாரி கைஸ், கேமரா ஆங்கிள் ஒழுங்காக செட் பண்ணாதனால சால்டரிங் பண்ண விஷயத்தை வந்து உங்களுக்கு சரியாக காட்ட முடியல. ஆனால் நான் வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டாக கனெக்ஷன் கொடுத்துக்கோங்க. அடுத்து என்ன பண்ணுறேன்னா, அந்த எண்டு கேப்பை பம்போட ஃபிக்ஸ் பண்ணி அதையும் சூப்பர் க்ளூ வச்சு ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிட்டேன். அவ்வளோதாங்க, நம்ம வாட்டர் பம்பு 99% ரெடி ஆச்சு. கடைசி என்ன பண்ண போகிறேன்னா, ப்ளூ கலரில் 2 கனெக்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது ரெடியூசரில் வச்சு ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அதுக்காக அரல்டு பேஸ்ட்டை திரும்ப எடுத்துக்கிட்டேன். ஒரு பிவிசி ஷீட்டில் 2 பேஸ்ட்டையும் சம அளவு எடுத்துகிட்டு பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி அது ரெடியூசர் கனெக்டர் எல்லாத்தையும் நல்லா அப்ளை பண்ணி எல்லாத்தையும் ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ ரெடியூசரில் ப்ளூ கலர் கனெக்டர் எடுத்து ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, நம்ம வாட்டர் பம்பு ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், வீடியோ பார்த்த வரையும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் கைஸ் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அடுத்து வாட்டர் பம்புக்கு பெயிண்ட் அடிக்க போகிறேன். அதுக்காக க்ரீன் கலர் ஸ்ப்ரே பெயிண்ட் எடுத்துக்கிட்டேன், கிளாஸி ஃபினிஷு. நல்லா பெயிண்ட்டை ஸ்ப்ரே பண்ணி வாட்டர் பம்பில் எந்த இடத்துலையும் கேப்பே எல்லாம் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டேன். அந்த ப்ளூ கலர் கனெக்டர் மேலாம் பெயிண்ட் படக்கூடாது. அதுக்காக அந்த கனெக்டர் மேலே ஆல்ரெடி பேப்பர் டிப்பை சுற்றி வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க, பெயிண்ட்டு நல்லா காஞ்சிருச்சு. பெயிண்ட் காய்கிறதுக்கு குறைஞ்சது 3 மணி நேரமாச்சு ஆகும். கடைசியாக என்ன பண்ணுறேன்னா, ஒரு சின்ன பலகை எடுத்துகிட்டு வாட்டர் பம்பை அதில் ஸ்டெடியாக ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அதுக்காக ஒரு கிளாம்ப் எடுத்துக்கிட்டேன். கிளாம்பை வாட்டர் பம்பு மேலே மாட்டி ஸ்க்ரூ போட்டு பலகையில் நல்லா டைட் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க, எல்லா வேலையும் முடிஞ்சு. வாங்க இந்த வாட்டர் பம்பு எப்படி வேலை செய்யுதுன்னு செக் பண்ணலாம். உண்மையிலே நம்ம செஞ்ச வாட்டர் பம்பு சூப்பராக வேலை செய்யுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளீஸ் கைஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்லாம் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை கைஸ்.